ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். வெங்காய விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. அதனால் இன்றைக்கி நாம் வெங்காயம் போடாமல் இட்லி தோசைக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி சட்னி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 300 கிராம் தக்காளி பழத்தை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் இந்த சட்னி செய்கிறதும் சுலபம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை கையாலேயே நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் மசிக்கிறது ரொம்ப சுலபம், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தக்காளியிலேருந்து தோல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசிக்கணும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் தோலை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ மசிச்ச தக்காளி பழத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு பொடி, அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் இப்போ சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணிட்டா ஒரு 5 நிமிஷத்தில் நாம் இந்த சட்னி செஞ்சிடலாம். சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம், அதனால் பச்சை மிளகாய் நிறையவே சேர்த்துக்கலாம். காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகன்றதுனால நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறு தீயில் வச்சு பச்சை மிளகாயில் இருக்க காரம் எல்லாம் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நாம் கரைச்சி வச்ச தக்காளி சாறு எடுத்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சட்னி கொதிக்க ஆரம்பித்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சட்னி இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். காரசாரமான தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா தினமும் கூட நம்ம இதை கேட்போம். அந்தளவுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை கண்டிப்பாக கையால் தான் பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.